ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலையன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அகாடமிக் ரெகுலேஷன் 2025 வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் ரெகுலேஷன் 2025க்கு வந்து என்ன கிரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 20ல் கிரேடிங் ஆஃப் கோர்சஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் 20.1ல் உங்களோட கிரேடுக்கு என்ன கிரேடு பாயிண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ எஸ்ன்னு இருக்குது அப்படின்னா அது 10, ஸோ ஏ ப்ளஸ் இருந்தால் 9, பி ப்ளஸ் இருந்தால் 7, சி ப்ளஸ் வந்து புதுசாக அந்த டைம் ரெகுலேஷன் 2025ல் கொண்டு வந்திருக்காங்க. சிங்கிற கிரேடு வந்து ரெகுலேஷன் 2020ல் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி சி ப்ளஸ் ரெகுலேஷன் 2025ல் கொண்டு வந்திருக்காங்க. சி ப்ளஸ் வந்து 6, சிங்கிறது வந்து 5, யூன்னு வந்து ரீஅப்பியர், அதாவது அரியர் நீங்கள் வந்து திரும்ப எழுதி கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சினா ஷார்டேஜ் ஆஃப் அட்டரன்ஸு, டபிள்யூசினா வித்ட்ராவல். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட என்ன கிரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா 20.2ல் கிளியராக கொடுத்தாங்க. அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டம் தான் உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டம் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டம் தான் ரெகுலேஷன் 2025 பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்னா 91லேருந்து 100க்குள்ளே நீங்கள் மார்க்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு எஸ்ங்கிற ஒரு இது வரும். ஸோ எது கொடுத்துருக்காங்கன்னா உங்களோட ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் எல்லாம் வராது, இந்த மாதிரி லெட்டராக தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ எஸ்ன்னு தான் வரும். நீங்கள் அப்படின்னா வந்து 91லேருந்து 100க்குள்ளே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டரில் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. பீனா 61லேருந்து 65. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் இது பண்ணுறீங்க, கோர்ஸ் படிக்கிங்க அப்படின்னா என்பிடிஎல், ஸ்வயம் கோர்சஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் உங்களுக்கு அப்சல்யூட் கிரேடிங் பிரின்சிபல் தான். அதோட ரேஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ் வந்து 91லேருந்து 100. ஸோ இதில் வந்து இந்த பிங்கிறது 51லேருந்து 60, சி ப்ளஸ்ங்கிறது 46லேருந்து 50. இந்த மாதிரி வந்து கேட்டகரி கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. யூங்கிறது கீழே, அதாவது நீங்கள் 40 கீழே போயிட்டீங்க அப்படின்னா அரியர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓவராலாக உங்களோட ரெகுலேஷன் 2025 பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டம் தான். இந்த மாதிரி ரெகுலேஷன் 25க்கு வந்து என்னெல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்களோ அதை பற்றி நான் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கீழே ஃபுல் வீடியோ இருக்குது, அதை மறக்காமல் கற்றுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.